இந்த மூவியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் சேரணும்னு நினைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர விடாம பார்த்தீங்கன்னா பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கடைசியில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத ரொமான்டிக் லவ் மூவியே சொல்லியிருக்க ஒரு மூவி தான் பார்த்தீங்கன்னா அவர் பார்ட் மூவி. இந்த மூவி எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டீசென்ட் வாட்சான மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா அதை விட டீசெண்டாக இருக்குது. ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் எடுத்திருக்காங்க இந்த மூவியை. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆக்டிங் அண்ட் ஹீரோயினோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மூவியோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டிங் பண்ணியிருக்காம அப்படின்னு தோணுச்சு. இந்த மூவியோட செகண்ட் ஹாஃபும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஸோ ஓவராலாக இந்த மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட மட்டும்